நம்ம ஊருக்கு சேரன் மகாதேவன் பேர் வந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு ஊருக்கு பேர் வரைக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு பாத்துக்க. சரி, நம்ம சேரன் மகாதேவிக்கு பேரு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, இதோட பழைய பேர் வந்து நாதம்புஜ சேத்திரம். சரி, இல்லன்னா சதுர்வேதி மங்கலம். மங்கலம். ஆமா, இப்படிதான் கூப்பிட்டு ஆரம்பத்துல. அதுக்கப்புறமா சேர மன்னனோட ஆட்சி நடந்திருக்கு. இந்த ஊரை வந்து கண்காணிச்சது யாருன்னா சேர மன்னனோட மகள் வந்து மகாதேவி. சரி, சரியா? அவங்கதான் இந்த ஊரை வந்து நிர்வகிச்சிருக்காங்க, ஆட்சி செஞ்சிருக்காங்க வச்சுக்கோ. சரி, அப்போ அதே வந்து கேட்டிருக்கேன், சேர மன்னனு அவங்களோட மகாதேவி, சேரன் மகாதேவி தேவி. புரியுதா? சேரமன்னன் தான் மகளை வந்து இந்த இதுல வந்து நிர்வகிக்க விட்டுருக்காங்க, ஆட்சி செய்ய விட்டுருக்காங்க. அதனால இந்த ஊருக்கு பேரு சேரன் மகாதேவி. இங்க நல்ல சிறப்பு இருக்கலாம் இந்த ஊர்ல. ஏழு இங்க இல்லாத கோயிலே கிடையாது. கோயில் கிடையாது. இந்த ஆக்ஸ்தேர் நம்மளுக்கு கொடுத்த நவகைலாயத்துல 2வது நவகைலாம் இங்கதான் இருக்கு, அம்மைநாதர் கோயில். சரி சரி, அது வந்து சந்திரனுக்குரியது. ஆமா, அடுத்த கிருஷ்ணன் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு. இல்லாத கோயில் கிடையாது, சர்ச்சு கிடையாது, தர்கா எல்லாமே. சரி சரி, எல்லா மக்களும் இங்க சேர்ந்து ஒத்துமதம் அவ்வளவு சமமா இருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஊரு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல சேரன் மகாதேவி ஒண்ணு. சரி சரி, ஆமா, விவசாயத்துக்கும் குறை கிடையாது. நம்ம விவசாய வேலையும் அதிகமா இருக்கிறது இந்த ஊர்ல தான் நம்ம பாக்குறது. நம்ம இது பக்கத்துல சேரன் மகாதேவி, இது பக்கத்துல பத்தமட சேவல், அந்த ஊரு ஃபுல்லாவே நம்ம வந்து விவசாயத்தை வந்து தொடர்ந்து இப்படி பாத்துட்டு இருக்கோம். சரி சரி சரி, தேங்க்யூ. உங்கள் தகவலுக்கு மிக்க நன்றி. அது சரி, பாய் பாய்.